அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ட்ரேட்ஸ். லாஸ்ட் 2 days மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஓவராலாக பார்ப்போம். பார்த்துட்டு நாளைக்கு என்ன நடக்க பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நியூ இயர் வந்து நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், கிளியராக சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக நம்ம மார்னிங் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தோம், நிஃப்டி நியூட்ரலாக ஓப்பன் ஆகும், அப்புறமா மேலே போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேற்று ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தோம். ஏன்னா பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா லோவில் இருந்து கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிருந்துச்சு. அதனால் ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம் பவுன்ஸ் பேக் ஃப்ரம் ஹியர் அப்படிங்கிற மாதிரி கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் ஓவராலாக 24,000க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ட்ரெண்டே பைக் மாறிடும் அப்படிங்கிறத நேற்று ரிப்போர்ட்டில் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மாதிரி தான் நேற்று பார்த்திங்கன்னா நேற்றே நல்ல ஒரு மொமெண்டம் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகி மேலே போய் க்ளோஸ் வச்சு நேற்றே ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸில் தான் நான் நிஃப்டி முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம மார்னிங் ரிப்போர்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பட் நான் அனுப்பவே இல்லை, மறந்துட்டேன். ஆக்சுவலாக அனுப்பிட்டேன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அதனால் நம்ம இன்றைக்கி ரிப்போர்ட் இதில் போடல, எந்த இதுலேயுமே போடல. கரெக்டாக நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதான் நடந்திருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தோம் நம்ம டெலிகிராம் சேனலில். ஆக்சுவலாக நேற்று நம்ம இயர்லி டோட்டலாக லாஸ்ட் இயரில் 9 மந்த்தில் எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம ஓவராலாக பண்ணியிருக்கோம், லாஸ்ட் மந்த் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரிப்போர்ட் அனுப்பிச்சிருந்தோம். லாஸ்ட் மந்த் மட்டும் பார்த்திங்கன்னா 21,000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். சேஃப் ட்ரேடர், ரிஸ்கி ட்ரேடர் ஆல்மோஸ்ட் சேம் தான். அதே மாதிரி லாஸ்ட் 9 மந்த்தில் எவ்வளோ ஒவ்வொரு மாதமும் எடுத்திருக்கோம் ப்ராஃபிட்டு அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக ரிப்போர்ட் போட்டுருக்குறோம். ஓவராலாக பார்த்திங்கன்னா 9 மந்த்தில் சேஃப் ட்ரேடருக்கு ஒரு 1,40,000, ரிஸ்கி ட்ரேடருக்கு 1,16,000 ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். இது இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 50,000 தான். இந்த 50,000க்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம எக்ஸாக்டாக என்ன நம்ம எடுக்கிறோமோ அதைத்தான் கரெக்டாக போடுவோம். நம்ம லாஸ் ஆகிற காலெலாம் காட்டாமலாம் இருக்க மாட்டோம். எல்லாம் எவ்வளோ லாஸ் எவ்வளோ ப்ராஃபிட் எல்லாத்தையுமே எக்ஸாக்டாக நம்ம போட்டுருவோம். இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வோல்டாஸ் மட்டும் ஒரே ஒரு கால் மட்டும் கொடுத்துருந்தோம். அப்புறம் இன்னொரு கால் ஒன்று கொடுத்துருந்தோம், அதுவும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. வோல்டாஸ் ஸ்டீல் ஹோல்டிங்கில் வச்சுருக்குறோம். நிஃப்டி இன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காலையில் 10:06க்கே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இது ஒரு கால் ஐஆர்எஃப்சி நம்ம 5.4க்கு எடுத்திருந்தோம். அதை 6.65க்கு ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லியாச்சு. ஃபெட்ரல் பேங்க் ஆக்சுவலாக இது பொசிஷனலாக நல்லா இருக்குது. ஆனால் ஆல்ரெடி நம்ம 3 கால் ஹோல்டிங்கில் இருக்கிறனால அதை நம்ம எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா 5.2 எடுத்திருந்தோம்னா கிட்டத்தட்ட 8.2. இன்றைக்கி க்ளோசிங் பார்த்திங்கன்னா நியர்லி 10 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் டபுள் 10.2 கிட்ட வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 25,000 ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கோம் நம்ம எடுத்திருந்த ஹெல்த்து ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா. இது நம்ம வோல்டாஸ் பொசிஷனலாக நல்லா இருக்குது, அதனால் ஹோல்டு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரெண்டு கால் பொசிஷனல் கால் க்ளோஸ் பண்ணிட்டோம் ப்ராஃபிட்டில். ஸோ அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ கரெக்டாக நம்ம 2 கால் மட்டும் தான் ஹோல்டிங்கில் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் நம்ம 2 to 3 காலுக்கு மேலே ஹோல்டிங்கில் வச்சுருக்க மாட்டோம். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறது. எஸ்பிஐ மட்டும் எடுத்தோம், அது பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலைங்கிறனால வெளியில் வந்துட்டோம். இதுதான் நம்ம
ஃபெடரல் பேங்க்கு. டைட்டான் வந்து எண்டில் ஒரு 2:15 மணிக்கு கால் கொடுத்தோம். பட் வந்து பை பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். பட் இருந்தாலுமே அதுவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. நம்ம ஆனால் பை பண்ணலை. இன்றைக்கி ஓவராலாக ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3500 ப்ராஃபிட்டு. இதுதான் வந்து 2 நாளாக நம்ம ப்ரீமியம் சேனல் நடந்தது. ஜஸ்ட்டு நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி நாளைக்கு என்ன நடக்க பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏற்றத்துக்கு ஆக்சுவலாக வந்து சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் இப்போ வந்து ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பையில் தான் இருக்குது. இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னா ஹையை உடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. டாப் ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துலலாம் ஓவராலாக பெரிய அளவில் மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த ரீசெண்ட் ஹையான 24,850க்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும் மார்க்கெட்டு. அப்போ தான் வந்து ஓவராலாக பைக்கு மாறுவாங்க மார்க்கெட்டு. ஸோ இப்போ அடுத்த டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 24,400 கிட்ட மார்க்கெட் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. அதுக்கு முன்னால் சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வருவாங்க. இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக இறங்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. நிஃப்டி மார்க்கெட் இஸ் பாசிபிள் டு கம் டவுன் ஃபார் த ரீட்ரேஸ்மெண்ட். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ரேலியில் வந்து பை பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து எப்போவுமே மார்க்கெட் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் வென்ட்ராகிறதுக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம பை பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து வந்துச்சுன்னா மார்க்கெட்டு இஃப் த மார்க்கெட் இஸ் கம்மிங் டவுன் நியர்லி 23,950 or 24,000, this area is the opportunity for buying. So wait for the opportunity. Always we have to buy the retracement level only, then only we can make the profit. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்க, மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து பை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இதுதான் நிஃப்டியில் நடக்க பாசிபிள் இருக்குது. ஏறினா இவ்வளோ தூரத்துக்கு ஏறுவாங்க, இறங்கினா இவ்வளோ தூரம் இறங்கிட்டு திருப்பி தான் மேலே ஏறதுக்கு தான் பாசிபிள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேலே பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக இன்னும் நிஃப்டி அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. பட் ஓகே, இப்போ வந்து அது வந்து செல் ட்ரெண்டில் பிரேக் பண்ணி நிற்கிறான். அடுத்த டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு 400 பாயிண்ட்டு அது பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னா அடுத்த இந்த ரேஞ்சுக்கு போயிடுவாங்க, 52,750. இஃப் பேங்க் நிஃப்டி இஸ் க்ளோஸ்லி above 52,000, then it will go up to 52,350 ஃபஸ்ட்டு டார்கெட். நெக்ஸ்ட் இஸ் 52,750. இது ரெண்டு தான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டு. அதையும் பிரேக் பண்ணி போணுச்சுன்னா 53,600 will be the third target. இது மூணையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.